சாய்ஸ் உங்களை அன்போட வரவேற்கிறது. ஸோ நீங்கள் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்க போறீங்க. இப்போ இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நான் ஒரு 3 பகுதியாக பிரிச்சிருக்கேன், இன்னும் கூட 4 பகுதியாக கூட சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா முகவரை வரைக்கும் இந்திய அரசியலமைப்போட இயல்புகள் என்ன, அதோட வரைவு குழுக்கள், அவங்க குழுக்கள் என்னென்ன பண்ணாங்க, பகுதி அட்டவணை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேசிய சின்னங்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முகவரை, இந்த சார்ந்து தான் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் வீடியோல ஓகே இது சார்ந்து டிஎன்பிசில இதுதான் கேட்டிருக்காங்க, ரிப்பீட்டட் இதுதான் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ குரூப் 4லயும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இது கொடுக்க போறேன். இது ஒரு 100 கொஸ்டின், இது மொத்தம் ஒரு 100 கொஸ்டின் இருக்கும். மெதுவாக நடத்தினா ரொம்ப லாங் டைம் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கும் ஸ்கிப் ஆயிருவீங்க, எனக்கும் ரொம்ப லாங் டைம் நடத்த முடியாது. அப்ப என்னன்னா சில சின்ன சின்ன கொஸ்டின்ஸ்னா கொஞ்சம் ஸ்பீட் அவுட் பண்ணிக்கிடுவோம், முக்கியமான கொஸ்டின் அழுத்தமா சொல்லிக்கிறோம், ரைட்டா? ஸோ ஓகே, அதே மாதிரி அடுத்த பார்ட்ல என்ன வரும்னா பகுதி 1ல இருந்து விதி 1ல இருந்து விதி 51A, அதாவது அடிப்படை கடமைகள் வரைக்கும் அடுத்த வீடியோ பதிவுல வரும். அதுக்கப்புறம் மத்திய அரசு சார்ந்து தனியாகவும் மாநில அரசு சார்ந்து தனியாகவும், அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை சட்ட திருத்தம், அப்புறம் லோக்பால் லோக் ஆயுக்தா, முக்கிய குழுக்கள், முக்கிய வழக்குகள், மனித உரிமைகள், பெண்கள் ஆணையங்கள், அது ஒரு தனியாகவும், இப்படி தனியாக கொடுத்துட்டோம்னா கான்ஸ்டியூஷன்ல ஒரு ஃபுல் பவர் கிடைக்கும். பவர் கிடைக்குமா என்னன்னு பார்த்துருவோம், ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் நீங்க பாத்துக்காங்க, நான் தமிழ்ல ரீட் பண்ணி ஆன்சர் சொல்லுவேன், இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் பாத்துக்காங்க கொஸ்டின், ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்து வருதுன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா கொஸ்டினும் சொல்லணுங்கிற அவசியமும் இல்லை, தேவையான கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்தா போதும். 100 கொஸ்டின்ல அதிகபட்சம் நம்ம ஒரு 80 கொஸ்டின் பார்த்தா போதும். ஏன்னா ரொம்ப டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவல் நம்ம போய் என்ன பண்ணக்கூடாது, இப்ப இருக்கிற குரூப் 4க்கு தகுந்தாப்ப நான் சொல்றேன், ரைட்டா? ஒரு சும்மா ஒரு 10 கொஸ்டின் வந்து ஒரு மாதிரி இருக்கும், இது இது எங்க இருக்கு ஏது இருக்கு அப்படின்னு போகாம நமக்கு நம்ம புக்ல இருக்கிற கொஸ்டின்ஸ், இப்ப நான் கம்ப்ளீட்டா நடத்துறது நம்ம புக்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் தான், ரைட்டா? 1-2 கொஸ்டின் புக்கு அவுட் ஆஃப் போயிருக்கும், அதை நம்ம பெருசா டிஸ்கஸ் பண்ணாம ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம், ஓகே அவ்வளவுதான். தினத்தந்தி பேப்பர் படிக்கும்போது ஓகே அப்படியா அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிறோம்ல, அந்த மாதிரி, ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் இடத்துல பாராளுமன்ற முறை நிர்வாகிக்கு கொடுங்கோல் ஆட்சி அளிப்பதற்கு வாய்ப்புகளை வழங்குகிறது. லாஸ்கி பாராளுமன்ற முறை நிர்வாகிக்கு கொடுங்கோல் ஆட்சி அளிப்பதற்கு வாய்ப்புகளை வழங்குறது. இது ஆக்சுவலா ஒரு பெரிய சென்டென்ஸா இருக்கும், அதுல ஒரு வரியை தூக்கி இதுல கொடுத்துருப்பாங்க, அது லாஸ்கி அப்படிங்கிறது, ரைட்டா? ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, செகண்ட் கொஸ்டின் போயிருவோம். இப்பதான் நம்ம ட்ரெண்டுக்குள்ள இறங்குறோம், ரைட்டா? இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு எடுத்துக்கிட்டா நவம்பர் 26, 1949. அப்ப டிசம்பர் 9 1946 ஆரம்பிச்சது. டிசம்பர் 9, அந்த டிசம்பர் 9 இந்த நவம்பர் 26 மறக்கவே கூடாது. ஆரம்பிச்ச நாளும் அந்த சப்மிட் பண்ண நாளும் வெளியிட்ட ஆண்டு அப்படிங்கிறத தாண்டி அது ஜனவரி 26 போயிடும். பட் சப்மிட் பண்ணது அப்படின்னு எடுத்துட்டா நவம்பர் 26, ரைட்டா? இதைத்தான் 2 வருஷம் 11 மாசம் 17 நாட்கள் அப்படிங்கறத ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்காங்க, ரைட்? இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடா வர கொஸ்டின்ஸ் தான். அடுத்து அரசியலமைப்பு நிர்ணய சபையின் பிராந்திய அரசியலமைப்பு கமிட்டியின் தலைவர். கொஸ்டின் என்னன்னா இவங்க வந்து அரசியலமைப்பு தலைவர்னு கூட காமனா கேட்கல, பிராந்திய அரசியலமைப்பு தலைவர் கேட்டிருப்பாங்க. அப்ப என்னன்னா மாகாணமா பிரிச்சு எல்லாத்தையும் ஒன்னா இணைச்சது யாருன்னா படேல் தான் இணைச்சார், ரைட்டா? உங்களுக்கு கிருபாலினி அவங்க யாருன்னா அவங்க தான் வந்து சச்சியானந்த சின்காவை தேர்ந்தெடுத்தாங்க, ரைட்டா? கிருபாலினி தான் யாரு? சச்சியானந்த சின்கா தற்காலிக தலைவர். இந்திய அரசியலமைப்பின் தற்காலிக தலைவர் யார் அப்படின்னு கேட்டா சச்சியானந்த சின்கா. நிரந்தர தலைவர் யார்? ராஜேந்திர பிரசாத். அந்த சச்சியானந்த சின்காவை தேர்ந்தெடுத்தவர் தான், அந்த இடத்துல ஒரு கான்ஸ்டியூஷன் அமைப்புல இருந்தவர் தான், அவர் தான் தேர்ந்தெடுத்திருப்பார். முகர்ஜி அப்படிங்கிறவர் துணைத் தலைவராக இருந்திருப்பார், நிரந்தர தலைவருக்கு துணைத் தலைவராக முகர்ஜிங்கிற வந்திருப்பார். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்கும். பட் இந்த இடத்துல படேல் தான், இந்த இடத்துல ஆன்சர் என்னது? படேல். அரசியலமைப்பு கமிட்டியின் தலைவராக இருந்தவர் படேல். நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டா கமெண்ட்ல சொல்லுங்க, அதை திருத்தியும் ஒரு வீடியோ போட்டுருவேன், தப்பா சொன்னால். மேக்ஸிமம் ரெஃபர் பண்ணி தான் இருக்கு, பட் தப்பா சொன்னார், ரைட்டா? ஸோ அடுத்த வீடியோ பதிவு அப்படின்னு அடுத்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு முதல் மற்றும் முதன்மையாக ஒரு சமூக ஆவணமாகும் என கூறியவர் சோ ஆஸ்டின். இது +1 புக்ல இருக்கு, நீங்க தேட வேண்டியதுல நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன கொடுக்காங்க? இந்திய அரசியலமைப்பு முதல் மற்றும் முதன்மையாக ஒரு சமூக ஆவணம், ஒரு சமூக ஆவணம். ஆவணம்னா ஒரு ரெக்கார்டபிளா இருக்கு அப்படின்னா யாரு? ஆஸ்டின். யாரு? ஆஸ்டின், ரைட்டா? இதெல்லாம் நம்ம ஜஸ்ட் தெரிஞ்ச போதும். இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அம்பேத்கர் தான், அவர் தான் முதல் சட்ட அமைச்சராக பொறுப்பேற்றவர், ரைட்? அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் எவர் வரைவு குழுவில் உறுப்பினராக இடம்பெறல? இவங்கள யாரு வரைவு குழுவில் இடம்பெறல? 7 பேர் கொண்ட குழு, அம்பேத்கர் எல்லாம் சேர்த்தா நீங்க +2 புக்ல பாத்தீங்கன்னா ஒரு பிக்சரை கொடுத்துருப்பாங்க, ரைட்டா? அப்ப அந்த குழுல இல்லாம யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்டாபி சித்தராமையா தான். ஏன்னா இவரு ஜேவிபி கமிட்டி, ஜேவிபி ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் படேல், பட்டாபி சித்தராமையா இந்த ஜேவிபி கமிட்டில இருப்பாங்க. இந்த இடத்துல எழுதிக்கலாம், இவங்க ஜேவிபி கமிட்டில இருந்தவங்க.
ஸோ அப்படிங்கிறப்ப இவர் வந்து இல்லை. இதை கிருஷ்ணசாமி ஐயர், முன்ஷி, கிருஷ்ணமாச்சாரி இவங்க எல்லாருமே இருந்தாங்க. அந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி தார் ஜேவிபி கமிட்டிக்கு முன்னாடி இருந்துச்சு, தார் கமிட்டி இருந்துச்சு. பட் அது ஓகே, நம்ம டெப்தா போவோம்னா. பட் இது இல்லை. அப்போ நம்ம அதை தெரிஞ்சிருக்கணும். ரைட்டு, தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது சட்டங்களின் உயிர் என்ற நூல் வெளியிடப்பட்ட ஆண்டு. ஸோ 1748. இது ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான். ரைட்டா? ஓகே, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? ரொம்ப டெப்தா போக வேண்டியதில்லை. ரைட். அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள். நடைமுறைக்கு வந்த நாள், இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள்னால ஜனவரி 26. அடுத்தது சட்டத்தின் கட்சி எது கிடையாது. ஸோ ஃபைனல் கீழே ஆள்னு கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா டெம்பரரிக்கு ஒன்று கொடுத்துருவாங்க. இது ஆள்னு கொடுக்கறது எல்லாமே கரெக்டுங்கிறதுல நீ எதை அட்டன் பண்ணாலும் உனக்கு மார்க் அப்படிங்கிற இடத்துல கொடுத்துட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி விவாதத்துக்குள்ளதான் நம்ம விட்டுட்டு போயிடணும், ஸ்கிப் ஆயிடும். ஏன்னா திரும்ப ரிப்பீட்டடா அது வரவும் வராது. அது கொஸ்டின் வந்து எதை அட்டன் பண்ணாலும் உனக்கு ரைட்டு தான் அப்படிங்கிறது தான் அந்த ஆளுங்கிற அர்த்தம். ஆளுமே கரெக்டுங்கிறது அர்த்தம் கிடையாது. ரைட்டா? அடுத்தது இந்திய அரசியலமைப்பு இயற்றப்படுவதற்கு எத்தனை ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளப்பட்டன? 2 வருஷம் 11 மாசம் 17 நாட்கள். சில இதுல 18 நாட்கள் இருக்காங்க. டிஎன்பிசியே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 18 நாட்கள்னு சொல்லி அதையும் ஆன்சர் கீயா கொடுத்துருக்காங்க. 17 நாட்கள்னு சொல்லி ஆன்சர் கீ கொடுத்துருக்காங்க. ரெண்டுல ஏதோ ஒன்று வரும். ரைட்டா? ஆனா 17 நாட்கள் படி டிசம்பர் 9ல இருந்து நம்ம நவம்பர் 26 வரைக்கும் கரெக்டா கால்குலேட் பண்ணா 17 நாட்கள் வரும். ரைட்டா? டிஎன்பிசியே 17 நாட்களும் கொடுத்துருவாங்க, 18 நாட்களும் கொடுத்துருவாங்க. பட் இதுதான் ஆன்சர். 2 வருஷம் 11 மாசம் 17 நாட்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 2 வருஷம் 11 மாசம் 18 நாட்கள். ஏன்னா இயற்றுவதற்கு அரசியலமைப்பு நிர்ணய சபை எடுத்துக்கொண்ட கால அளவு. ரைட்டா? இது ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டே இருக்காங்க இந்த கொஸ்டின். அடுத்த கொஸ்டின், அரசியலமைப்பு சட்டம் என்பது ஓகே, இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். இது ஒரு கதையா இருக்கும், நமக்கு தேவை ரொம்ப டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவல்ல. ரைட்டா? அடுத்து அரசியலமைப்பு பற்றி கீழ்கண்டவற்றில் எது உண்மை? அரசியலமைப்பில் கீழ்கண்ட எது உண்மை? இதுல வந்து நான் இதுல பாக்குறேன், நீங்க இதுல பாருங்க. இதுல எது உண்மைனா பாருங்க, ஆன்சர் வந்து ஏ. நவம்பர் 26 1949 ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஜனவரி 26 தான் சட்டமாக்கப்பட்டது. இந்த ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்ட். சாதாரண ஒன் வேர்டா ஒரு ஸ்டேட்மெண்டா கேட்டிருக்காங்க. ரிப்பீட்டடா ஒரு கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கு பாருங்க. அரசியல் நிர்ணயம் வரைவு குழு தலைவர் யார்? சோ அம்பேத்கர். வரைவு குழு தலைவர், சட்ட அமைச்சர், அரசியலமைப்பின் தந்தை எல்லாமே அம்பேத்கர் தான். ரைட். அடுத்தது இது குரூப் 4 கொஸ்டின். இந்த கொஸ்டின் விவாதத்துக்குரியது. நாங்க இது என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த குடியரசு தினம்னு காமனா கொடுத்துட்டாங்க. அந்த குடியரசு தினங்கிறது இந்த டேட் மட்டும் தப்பா இருக்கும், மிச்சம் எல்லாமே கரெக்டா தான் இருக்கும். ரைட்டா? மிச்சம் எல்லாமே கரெக்டா. அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் டிசம்பர் 9 1946 தான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வரைவு குழு உருவாக்கப்பட்ட தேதி. வரைவு குழு உருவாக்கப்பட்ட தேதி அது வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 29 1947 தான். ஏன்னா சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் அப்பா கொண்டாடிட்டோம் இந்த மாசம் இருந்து, அப்புறம் அம்பேத்கரை கூப்பிட்டு வரைவு குழு ஒன்று கிரியேட் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஆகஸ்ட் 29 1947 தான் கிரியேட் பண்ணாங்க வரைவு குழு. ரைட்டா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாநிலங்களவையின் முதல் கூட்டத்தொடர் மே 13. ஆக்சுவலா நீங்க +2 புக்ல போய் பாத்தீங்கன்னா என்ன போட்டிருக்குன்னா ஏப்ரல் 3ல மாநிலங்களவை உருவாக்கம் போட்டிருக்கும். இதே வருஷம் 1952 தான் மாநிலங்களவை ஏப்ரல் 3ஆம் தேதி உருவாக்கம் அப்படின்னு +2 புக்ல போட்டிருக்கோம். இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா மாநிலம் முதல் கூட்டத்தொடர்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஏப்ரல் 3ல உருவாக்கம், மே 13ல முதல் கூட்டத்தொடர் நடந்திருக்கு. இந்த கொஸ்டின் விவாதத்துக்குள்ளதுங்கிறது. ஏன்னா இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் தப்பா இருந்தனால இது குரூப் 4ல வந்த கொஸ்டின். அடுத்தது இந்த மாதிரி ரெண்டா இருந்தா டெம்பரரிக்கு ஃபைனல் கீ டி. ஆமா, சமதர்மம். இந்தியாவில் பாராளுமன்ற இடது கொள்கை குறிப்பிடுவது டேஸ் காலனித்துவருக்கு பிந்தைய சமூக பொருளாதார மற்றும் அரசியல் ஒழிப்பின் சித்தாந்தம். சமதர்மம் தான் நம்மளுடைய சித்தாந்தம். சமதர்மம் தான் இடது கொள்கை, சமதர்மமா இருக்கணும். ரைட்டா? இடதுசாரின்னு சொல்லுவாங்க. சமதர்மம் தான் சித்தாந்தம். இவங்க டெம்பரரிக்கு ஏ கொடுத்துருக்காங்க, திருத்தல் வாதம்னு. ஃபைனல் கீ அப்புறம் கொடுத்துட்டாங்க டி, சமதர்மம் தான் கரெக்டுன்னு. இந்த மாதிரிலாம் நம்ம ரொம்ப போக வேண்டியது இல்லை. பட் இருந்தாலும் உங்களுக்கு சொல்றேன். ரைட்டா? அந்த கொஸ்டின் ஸ்டோரேஜ் அதுல ஓகே, இப்படிலாம் கேட்டு இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது. அடுத்து வந்து அரசியல் நிர்ணய சபை முதல் கூட்டத்தின் தற்காலிக தலைவர் சச்சியானந்த சின்ஹா, நிரந்தர தலைவர் ராஜேந்திர பிரசாத், வரைவு குழு தலைவர் அம்பேத்கர். அந்த இதை சச்சியானந்த சின்ஹா தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு பதவியில் இருந்தவங்க தான் கிருபாலனி. 4 பேருமே 4 தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இந்திய அரசியலமைப்பில் குறிப்பிட்ட இந்தியாவின் பெயர். அப்ப இந்தியாவின் பெயர் அப்பயே பாருங்க, இந்தியா மற்றும் பாரதம். இந்துஸ்தான் அப்படிங்கிறது கிடையாது, இந்தியா மற்றும் பாரதம். இந்திய அரசியலமைப்பில் குறிப்பிட்ட இந்தியாவோட பெயர் அப்படித்தான் இருக்காரு. இப்ப கூட ரீசெண்டா பாரத நாடுன்னு சொல்றாங்கல்ல அந்த இது. அடுத்து அரசியலமைப்பின் வரைவு குழு தலைவர் அம்பேத்கர். அடுத்து அரசியலமைப்பு உருவாக்க வரைவு குழு எடுத்துக்கொண்ட காலம் அதே 2 வருஷம் 11 மாசம். இங்க 18 நாட்கள்னு போட்டிருப்பாங்க. அடுத்து குடியரசு என்னும் பதம் முதல் ரோம். குடியரசு அப்படிங்கிறது என்ன சொல்றாங்கன்னா ரோம் அப்படிங்கிறாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம 10th புக்ல குடியுரிமை அப்படிங்கிறது லத்தீன்.
குடியுரிமை அப்படிங்கறது என்ன சொல்றோம், லத்தீன் மொழி சொல். அதை நீங்க இதுக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. இது குடியரசு, அது குடியுரிமை. குடி உரிமை அது என்ன மொழி, லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டது. இது குடியரசு ரோம்ல இருந்து பெறப்பட்டது. இன்னொரு வார்த்தை வரும் பின்னாடி, அதுவும் ரோம்ல இருந்து பெறப்பட்டது தான். ரைட்டா, லத்தீன் எது ரோம் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா ஈஸி. ரைட்டா, இவ்வளவு நடத்துற ஒரு ஸ்டேபிளர் அடிச்சுட்டு வராம எழுதிக்கிட்டு இருக்கேன். சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை. அடுத்தது இது வந்து பாத்தீங்கன்னா 1946ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெறும். இந்த கூட்டத்திற்கு டேஸ் என்பவர் தலைமை தாங்கினார். சச்சியானந்த சின்ஹா. ஏன்னா அதான் ஃபர்ஸ்ட் மீட்டிங், அந்த டிசம்பர் 9. அப்படியே மைண்ட்ல ஸ்டோரேஜ் ஆகிட்டே இருக்குமே, என்ன சார் வந்ததே ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்கு அப்படின்ட்டு இது கொஸ்டின் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்து 25. அது சும்மா ஸ்டேட்மெண்டா கதையா இருக்கும். டைசி சட்டத்தின் ஆட்சியை பிளஸ் ஒன்லயே இருக்கு, ஒரு இடத்துல இருக்கும் ஓரமா. சட்டத்தின் ஆட்சியை வடிவமைத்தவர் யார், டைசி. சட்டத்தின் ஆட்சியை வடிவமைத்தவர். இப்ப முடி வந்து இப்ப எனக்கு நல்லா இருக்கு, ஒரு நரைச்சு போச்சுன்னு வச்சுக்காங்க, யாரா முடிய நல்ல அப்படி வடிவமைச்சா அப்படின்னா டை அடிக்கிறவர் தான் கடைக்காரதே அப்படி மாதிரி டைசி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்டா, அடுத்தது இது வந்து சச்சியானந்த சின்ஹா பற்றி ஒரு கூற்று. இதுல வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா பாத்தீங்கன்னா ஏ தான் ஆன்சர். வந்து பாத்தீங்கன்னா ஏ ஒண்ணு மட்டும்தான் இதுல வந்து சரியான கூற்று. ஏன்னா இச்சபையின் மூத்த உறுப்பினராக தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் துணை தலைவரும் கிடையாது, இச்சபையின் தலைவரும் கிடையாது, தற்காலிக தலைவர். அடுத்தது தேசிய கொடியின் வடிவமைப்பை இந்திய நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு எடுத்துட்டா ஜூலை 22. ஏன்னா தேசிய கொடி இருக்குல்ல, ஜூலை 22லயே ஏற்றுக்கிட்டாங்க, சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடியே. இந்த பாடல் அப்படின்னு வரும்போது தான் குடியரசு தினத்துக்கு முன்னாடி வரும் பாடல், இந்த சுதந்திர பாடல்ங்கிற போது. உங்களுக்கு வந்து தேசிய கொடிங்கிற போது பிங்களி வெங்கையா தான் வடிவமைச்சாரு, ஆந்திராக்காரரு அவரு. ஏன்னா வெங்காயம்னா கண்ணீர், தேசிய கொடி ஏற்றும் போது கண்ணீர் வரும் நமக்கு, அதான் அவர் ஞாபகம் வச்சிருப்போம் பிங்களி வெங்கையாவை. ஜூலை 22, 1947. இதெல்லாம் குரூப் 4ல ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்கலாம் இந்த கொஸ்டின்ல. இது 6th புக்லயே இருக்கு உங்களுக்கு. ஜூலை 22, 1947. அடுத்து பரம்பரை ரீதியான சமத்துவம் எந்த நடைமுறையில் உறுதி செய்யப்படுகிறது, நிலையான மேம்பாடு. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்கிப் பண்ணிடலாம். ரைட்டா, அதாவது டிகிரி ஸ்டாண்டர்ட் நீங்க பாத்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட்ல சில கொஸ்டின்ஸ் இருக்கும், 1-2 கொஸ்டின்ஸ் தான், பெருசா இல்லை, இந்த இதுல மட்டும் தான் இருக்கும். அடுத்து போகும்போது தான் இன்னும் ரொம்ப ஈஸியாவே இருக்கும். பட் ஒரு சில கொஸ்டின் அப்படிதான் ஸ்கிப் பண்ணி தான் போகணும். மனித இனங்களின் அருங்காட்சியகம், அப்பா இது அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு. இந்தியா தான் மிக உலகிலேயே எழுதப்பட்ட நீளமான அரசியலமைப்பு, இந்தியா தான். மனித இனங்களின் அருங்காட்சியம் என அழைக்கப்படுவது இந்தியா தான். மனித இனங்களின் அருங்காட்சியர் அழைக்கப்படுவது அதுவும் இந்தியா தான். ரைட், அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு டிஸ்பிளே தெரியறதுக்காக தான் ஓரமா வந்து இருக்கேன், பார்த்து தெரியும். ரைட், ஸோ அடுத்த கொஸ்டின். ஓகே, அரசியலமைப்பு உருவாக்க முடிஞ்சு. ரைட்டா, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த இதெல்லாம் நீங்க பார்க்க வேண்டியதில்லை. அம்பேத்கர் பல்கலைக்கழகம் எங்க இருக்குன்னா சென்னையில தான் இருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்சதா. அடுத்தது தேசிய சின்னங்கள். அடுத்து தேசிய சின்னங்கள். இந்த தேசிய சின்னங்கள் சார்ந்துல இருகட்சி முறை உள்ள நாடு. இப்ப பாருங்க 9th பார்ட்டி எப்படி வந்து பங்களிப்பு கொடுக்குது பாருங்க, 9th இருக்கும் அரசாங்க கட்சி வகைகள்னு ஒரு பாடம் இருக்கும். இருகட்சி முறை உள்ள நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டா டி, பிரிட்டிஷ் மற்றும் அமெரிக்கா. ஏன்னா இந்தியா பிரான்ஸ் எல்லாம் பல கட்சி நாடு தான், வெறும் அமெரிக்கா மட்டும் பார்க்க கூடாது, அங்க பிரிட்டிஷையும் பார்க்கணும். ரைட்டா, அப்ப என்னன்னா பல கட்சி முறைக்கு அது எடுத்துக்காட்டா வரும். இது இருகட்சி தான், இருகட்சி முறைக்கு தான் எடுத்துக்காட்டா வரும். அடுத்து தேசிய கீதம் 52 வினாடி, நமக்கு தெரிஞ்சதுதான். அடுத்து பிரான்சில் உள்ள கட்சி முறை, நான் ஏற்கனவே சொன்னேன் பல கட்சி முறை. பிரான்சில் உள்ள கட்சி முறை பல கட்சி முறை. அடுத்தது எத்தகைய முறையில் அரசாங்கத்தில் வாக்காளர்கள் மறைமுகமாக பங்கேற்கிறார்கள், பிரதிநிதித்துவ மக்களாட்சி. பிரதிநிதித்துவ மக்களாட்சி. ரைட்டா, எத்தகைய முறையில் அரசாங்கத்துல வாக்காளர்கள் மறைமுகமாக பங்கேற்கிறார்கள். இப்ப நம்ம வந்து நம்ம ஓட்டு போடுறது வந்து நேரடி தேர்தல், நம்ம மக்களால் போய் தேர்ந்தெடுக்கப்படுது நேரடி தேர்தல். நம்மளுடைய மெம்பர் இருக்காங்கல்ல, அவங்களாம் போய் இப்போ குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க, எம்பியை தேர்ந்தெடுக்கிறாங்க ராஜ்யசபாக்குன்னா, அது பிரதிநிதித்துவ மக்களாட்சின்னு சொல்றோம். அதை என்ன சொல்றோம், பிரதிநிதித்துவம், மறைமுகமா. ரைட்டா, நமக்கு முடியாட்சியும் வராது, சிறு குழுவாட்சியும் நமக்கு வராது. நம்ம ஏன் நம்ம குடியரசுன்னு சொல்றோம்னா, முடியரசுக்கு முடிவு கட்டி குடியரசு அப்படின்னு வந்திருக்கோம். புரியுதா உங்களுக்கு? ஆப்ஷனை ஸ்கிப் பண்றது ஈஸி தான். நீதி புனராய்வு கருத்துரு அமெரிக்கா தான். நீதியை வந்து புனராய்வு பண்ணியா, தப்புன தண்டனை குடியா அப்படின்னு சொன்னாலே அமெரிக்கா தான். அமெரிக்கா இந்த கொஸ்டின் எத்தனை முறை கேட்டிருப்பாங்க பாருங்க. நீதி புனராய்வு என்ற கருத்துரு அமெரிக்கா தான். அரசியல் நிர்ணய சபையால் தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தேசிய கீதம்னா அந்த குடியரசு தினத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி, ஜனவரி 24. அப்ப நம்ம ஜூலை 22 என்ன பார்த்தோம், தேசிய கொடி, இது தேசிய கீதம். அடுத்தது வந்தே மாதரம்
சாரி, வந்தே மாதரம் தேசிய பாடல் வந்தே மாதரம் பக்கிம் சந்திராவின் மிக பிரபலமான நாவல், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆனந்த மடம். அதுல ஆனந்த மத் அப்படின்னு போட்டிருக்கோம். ஆனந்த மடம், ஆனந்த மடம், அதுல இருந்தா எடுக்கப்படும் ஒரு பகுதி தான் அது அந்த பாட்டு. இந்தியாவின் தேசிய கொடியை பின்னோட்டில் யார் வடிவமைத்தது? பிங்களி வெங்கையா, பிங்களி வெங்கையா. அடுத்தது, வந்தே மாதரம் என்ற பாடலை சமஸ்கிருதத்தில் இயற்றியவர் யார்? பக்கிம் சந்திர சட்டர்ஜி. வந்தே மாதரம் பாட்டு ஜனநாயகதி இல்ல, அதுதான் ரவீந்திரநாத் தாகூர். இது வந்தே மாதரம் பாட்டு பக்கிம் சந்திர சட்டர்ஜி. பொதுநல வழக்கு முதலாக எந்த நாட்டில் கொண்டு வரப்பட்டது? அமெரிக்கா. அமெரிக்கால அடிப்படை உரிமையா அப்படி பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, அமெரிக்கா தான் அடிப்படை உரிமையை எடுத்ததே. என்னது? அமெரிக்கா தான். அமெரிக்கா அப்படித்தான் இருக்கும். பொதுநல வழக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டா அமெரிக்கா தான். அடுத்தது, அடுத்த கொஸ்டின். அடுத்து, நீதி புலராய்வு கீழ் காணப்படும் வாக்கியம் எது எவை சரியானவை? இதுல எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஆன்சர் பீனா, இந்த ரெண்டு தான் சரி, மேல இருக்கிற தப்பு. என்னன்னா, நீதி புலராய்வு கோட்பாடு யூகேல இருந்து தோன்றியதுன்னு போட்டிருக்காங்க. அது எங்க இருந்து தோன்றியதுன்னா USA, அமெரிக்காவில் இருந்து தோன்றியது. அந்த ஒரு வரி தான். மற்றபடி இந்திய அரசியலமைப்பு நீதித்துறைக்கு நீதி புலராய்வு அதிகாரத்தை வழங்குதானா? வழங்குது. அதே மாதிரி நீதி புலராய்வு அதிகாரத்தை அரசியலமைப்பு திருத்தம் மூலம் குறைக்க முடியாது. ஏன்னா நீதி புலராய்வு போய் என்ன பண்ண முடியாது, அரசியலமைப்பு இதை குறைக்கிற அதை குறைக்கிறேன்னு குறைக்க முடியாது. ரைட்டா? அடுத்தது, இது பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னு எங்க இருந்து எடுத்தாங்க அப்படிங்கிறதா இன்னொன்னு பிரச்சனை. அமெரிக்க அரசியல் சாசனம் அப்படின்னா கண்டிப்பா இது பாத்தீங்கன்னா ஆன்சர் ஏ. அப்போ 1 2 3 4 தான் வரிசையா தான் இருக்கு. உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை பதவியிலிருந்து நீக்கும் முறை. அமெரிக்கா நினைச்சா, அமெரிக்கா அப்படிதான், சரி தப்பு பண்ணா நீக்குடா அப்படிங்கிறதா அமெரிக்கா. அடுத்து ஜெர்மனினாலே நெருக்கடி நிலை தான். ஏன்னா ஹிட்லர் இருக்கிற வரைக்கும் அங்க நெருக்கடி நிலையா தான் இருந்துச்சு. பிரிட்டிஷ் தான் ஒற்றை குடியுரிமை அப்படிங்கிற கான்செப்ட் பிரிட்டிஷ் எடுத்தோம், ஒற்றை குடியுரிமை. ஐரிஷ் அரசியல் தான் பாராளுமன்றத்தின் மேலவைக்கு பிரதிநிதிகள் நியமனம். மேலவைக்கு ஒரு பிரதிநிதியை எப்படி நியமனம் பண்ணணும் அப்படிங்கிறது ஐரிஷ் அரசியல் நிறுவனம். ரைட். அடுத்து கேள்வி, எந்த நாட்டு அரசியலமைப்புடன் இந்திய அரசியலமைப்பு முகவரை பெரும்பகுதி ஒத்து போய் இருக்கிறது அப்படின்னு பார்த்தா அமெரிக்காவோட அதுல பிரான்ஸ்ல இருந்து எடுக்கப்பட்டது முகவரை. பிரான்ஸ் மாதிரியே இருக்கும். அதுல ஒரு 3 வரியை எடுத்திருப்போம் பிரான்ஸ் இதுல. ஆனா சமத்துவம் சகோதரத்துவம் எடுத்திருப்போம். ஆனா இருந்தாலும் இந்த ஒரு 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 ஒற்றுமையா இருக்கிற மாதிரியே இருக்கப்பா அப்படின்னா அந்த அமெரிக்காவோட அரசியலமைப்புல நம்ம அரசியலமைப்பின் முகவுரை கொஞ்சம் ஒரு ஜாயிண்ட் அடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, உலகிலேயே மிகவும் நீளம் எழுதப்பட்ட அரசியலமைப்பு எங்க இந்தியா தான். இந்திய கடற்படையின் புதிய அடையாள சின்னமாக இது தேவையில்லை. அடுத்து, பகுதி மற்றும் அட்டவணை. பகுதி அட்டவணை ஏற்கனவே நீங்க இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பார்த்துருந்தா ரொம்ப ஈஸி. ரைட்டா? டக்கு டக்கு டக்குன்னு பார்க்கணும். மொழிகள் பற்றி அப்படின்னா 8வது அட்டவணை தான். மொழிகள் பற்றினா என்னது? அட்டவணை 8. மொழிகள் பற்றினா அட்டவணை 8. மொழிக்கு முடிவே இல்லை, 8க்கு முடிவே இல்லை. அடுத்து, அரசியலமைப்பு எந்த பகுதி? ஆட்சி மொழி பற்றி. பகுதி இது பகுதினா 17. அட்டவணையில 8, இங்க கூட்டினா 8, அந்த மாதிரி 17 தான். 17 தான் இங்க அரசியலமைப்பு பகுதியோட ஆட்சி மொழி பற்றி குறிப்பிடுது. 17. அரசியலமைப்பின் எப்பகுதி? மாநில அரசாங்கம். மாநில அரசாங்கம்னா 6, மத்திய அரசுனா 5, மாநில அரசுனா 6. ரைட்டா? அடுத்து, இந்திய அரசியலமைப்பின் 11வது அட்டவணையில் இல்லாத சரத்து எது? விலங்கு வதைப்படுத்தல் தடை. ஏன்னா இது இங்க வரவே வராது. அதான். ரைட்டா? இந்திய அரசியலமைப்பின் 11வது அட்டவணையில் இல்லாத சரத்துனா விலங்கு வதை. ரைட்டா? விலங்கு வதை அது முன்னாடி வரும். ரைட். அடுத்து, இந்திய அரசின் 11வது பகுதி எதனை பற்றி விவரிக்கிறது? அது மத்திய மாநில உறவுகள் பற்றி. மத்திய மாநில உறவுகள் பற்றி 11 ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். 1 உறவு, மத்திய மாநில உறவை பத்தி தான் விவரிக்கும். அந்த உறவுலையும் நிதி உறவு 12 என்ன அதெல்லாம் வரும். பாருங்க. அடுத்து, இது பாத்தீங்கன்னா 9A அப்படிங்கிறது என்னன்னா நகராட்சிகளுக்கு என்று தனி என்று ஒரு நிதி ஆணையம் உருவாக்குறதுக்கு, நகராட்சிக்குன்னு ஒரு நிதி ஆணையம் உருவாக்குறதுக்கு தான் அந்த 9A அப்படின்னு இருக்கும். ரைட்டா? 9A 9B அப்படிலாம் இருக்கும். ரைட்டா? உங்களுக்கு அடுத்தது, அனைவருக்கும் கல்வியை கொடுக்க வேண்டும் இந்திய அரசு முன்னுரிமை கொடுத்தது எந்த வகுப்பு, எந்த ஸ்டாண்டர்டுக்கு? 1வது இருந்து 5வது வரைக்கும் அவங்களுக்கு மஸ்ட் முதல் கல்வியை கொடுக்கணும். 1வது இருந்து 5வது வரைக்கும் சொன்னாங்க. 12வது பகுதியானது மத்திய மாநில உறவுகள் உள்ள ஒரு உறவை குறிக்கிறது. 12னா நிதி உறவுகளை பத்தி குறிக்கிறது. 12வது என்ன வரும்னா நிதி உறவுகளை குறிக்கிறது. நான் ஒன்னு நோட் பண்ணி வச்சிருந்தேன். சாரி, ஒரு நிமிஷம். நான் நோட் பண்ணி வச்சிருந்தேன். அந்த இந்த இது மட்டும் ஒரு நிமிஷம். அடுத்த கொஸ்டின் வரும்னு நினைக்கிறேன். அப்ப நான் சொல்றேன். நிதி உறவுகளை பத்தி குறிப்பிடுகிறது. இன்னொரு ஆர்டிகல் வரும். அப்ப நான் சொல்றேன் நிதி உறவு. அப்ப இதுல 11வது உறவு வரும். இந்த நிர்வாக உறவு 11வது உறவுல வரும். நீதித்துறை வராது. சட்டமன்றம் நிர்வாகம்னா
11வது சட்டமன்ற உறவுகளோட முன்னாடி போயிருது. இந்த நிர்வாக உறவு 11, நிதி உறவுனா 12. ஏன்னா நிதி சார்ந்து இது பண்ணுவாங்க. அடுத்தது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆர்டிகல், இது வந்து பகுதி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் பகுதி என்ன அப்படின்னா, இப்போ தீர்ப்பாயம் பிடிச்சிடலாம் 4A 14A தீர்ப்பாயம், தீர்ப்பு நாங்களும் வழங்குவோம்டா அப்படின்னு சொல்லி அந்த ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன் 14A. நெருக்கடி நிலை அவசர நிலை 18ன்னு சொல்லியிருப்பேன். 18 வயசு ஆயிடுச்சுன்னு அவசரமா என்ன காலேஜ் சேரண்டான்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா தேர்தல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 15 தேர்தல் இந்த இருக்கு 15. ஏன்னா 5ங்கிற மத்திய அரசை உருவாக்குறது 15ங்கிற தேர்தல் தான். அடுத்து வேற என்ன, பொது பணியாளர் தேர்வாணையம் அது ஒண்ணுதான் இருக்கு 14. 4 பக்கமும் ஐஏஎஸ் சுத்திக்கிட்டே இருப்பாரு 14. ஷார்ட்கட் இருந்தா அப்படி ஈஸியா பண்ணிடலாம். எந்த அட்டவணையில் பஞ்சாயத்து முறையின் ஆற்றல் அப்படின்னாலே 11வது அட்டவணை தான். அட்டவணை 11, 12 அந்த பஞ்சாயத்து போர்டு தான் வரும். 11 வந்து பஞ்சாயத்து வரும், 12 நகராட்சி வரும். அட்டவணையில் அப்படித்தான் வரும். அடுத்து இந்திய அரசியலமைப்பு எந்த அட்டவணையில் பஞ்சாயத்து முறை ஆற்றல் அதிகாரம்? ஓகே, அதே கொஸ்டின் தான் ரிப்பீட்டட். 3 நிலை பஞ்சாயத்து அமைப்புல நிர்வாகி வழிவகை செய்கிறது. இது வந்து பாத்தீங்கன்னா பகுதினா 9, பஞ்சாயத்தை பத்தி பகுதினா 9, அட்டவணைனா 11, 12 போயிடணும். பகுதினா 9. ஷார்ட்கட் அந்த வீடியோ பார்த்துட்டு தெரியும், திரும்ப வேணா கொடுக்குறேன். இந்த இதுல பாருங்க, இது 300A 12 தான். இது வந்து பாத்தீங்கன்னா 12 இந்த நிதி உறவுகள் சார்ந்து இருக்குல்ல, அந்த ஆர்டிகல் வந்து கேட்குறாங்க. அது வந்து என்னன்னா 12, அது என்னது 12. இது பகுதி 12 364 to 300A அதோட முடியும் 12. அந்த 300A யாவும் இருக்கா? சொத்துரிமையை அடிப்படை உரிமை நீக்கி இங்க உரிமை கொண்டு வந்தாங்க. அடிப்படை உரிமையா இருக்கக்கூடாது, அது சாதாரண சட்ட உரிமைன்னு சொல்லி இங்க கொண்டு வந்திருப்பாங்க, நீக்கி இருப்பாங்க அடிப்படை உரிமை. நமது இந்திய அரசியலமைப்பின்படி மொழினாலே 8வது அட்டவணை. இந்திய அரசியலமைப்பின் அதிகாரங்கள் பிரிவில் 7வது அட்டவணையில் குறிப்பிடும் மத்திய பட்டியல், அதாவது 7 நாளே பட்டியல் தான். 7வது அட்டவணைனாலே பட்டியல் தான். இந்த ஒவ்வொரு பட்டியலும் எவ்வளவு பிரிச்சிருக்கணும், அதுல 100 அப்படிங்கிறது என்னன்னா உங்களுக்கு மத்திய பட்டியல் வரும். மத்திய பட்டியல் பொதுப்பட்டியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, பொதுவா நம்ம அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 47 இருந்து 5 கூட்டினா 52. மாநில பட்டியல்னா 61. ஏன்னா இதுல இருந்து 5 எழுத்து தான் இங்க போட்டாங்க, 5 எழுத்து தான் இங்க போட்டாங்க. இந்த 3 தான் கரண்ட். இது இந்த இதுல வந்து பாருங்க, இந்த கொஸ்டின் நம்பர் என்னது முடிய போகுது, அவ்வளவுதான். கொஞ்சம் கோஆபரேட் பண்ணினா முடிச்சிடலாம். ரைட், இந்த ஆர்டிகல் என்னன்னு பாத்தீங்கன்னா, 1 செகண்ட், ஒரு கால். ஓகே, பாத்துருமாங்க. ஒரு முக்கியமான கால், அதனாலதான் கட் பண்ணி வந்தேன். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன கேட்டிருப்பாங்கன்னா, அரசியலமைப்பு பகுதி 11ல மத்திய மாநில அரசுகளின் நிர்வாக உறவுகளை பற்றி குறிக்கும். இந்த மாதிரி ஆர்டிகல் கேட்டாங்கன்னா தான் நம்ம லாக் ஆகிடுவோம். ரைட்டா? அப்ப இது நம்ம தெரிஞ்சுக்கணும் தான் கட்டாயம். சோ அப்ப என்னன்னா, இது வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, நம்ம வந்து அந்த நமக்கு இது ஒரு நது ரெடி பண்ணி வச்சிருக்கேன், அதை நான் உங்களுக்கு பிடிஎஃப் கொடுக்குறேன். அதுல பாருங்க, அதுல பார்க்கும்போது ஒரு ஐடியா கிடைச்சிடும். இவ்வளவும் படிக்கணுமா, அவ்வளவும் படிக்க வேண்டியதில்லை, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும்னா தெரிஞ்சுக்கலாம், ரொம்ப ஈஸி தான். ரைட்டா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நமக்கு இது கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா சி தான். ஏன்னா 11ல நிர்வாக உறவுகளை பற்றி குறிப்பிடுறது இந்த 256 to 263. ரைட்டா? இது வந்து நிதி உறவுகளை பத்தி குறிக்கும். இந்த பி இருக்கு பாத்தீங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா பகுதி 12. ஏன்னா இதோட முடிஞ்சிருது, அதுக்கப்புறம் இது பகுதி 12க்கு போயிருது தான் பகுதி 11 வந்துருது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒப்பந்தம். இது வந்து பாத்தீங்கன்னா நிதி சார்ந்த ஒப்பந்தம். இந்த 2 டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவல் கொஸ்டின் தான்ப்பா, பட் சாதாரண கொஸ்டின் தான், ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா சட்டம் இயற்றும் அதிகாரம். இது சட்டம் இயற்றும் அதிகாரம். அப்ப 200 ஃபர்ஸ்ட் இங்கதான் ஸ்டார்ட் ஆகுது 11. இது சட்டம் இயற்றும் அதிகாரம், இது நிதி சார்ந்த அதிகாரம். இது 11 தான். இந்த ரெண்டும் 245 to 263 வரைக்கும். அதுக்கப்புறம் 12வது பகுதிக்கு போயிடும். 12வது பகுதியில போய் இந்த இது வரும். அந்த 12வது பகுதியோட அதோட கண்டினியூஷன் தான் இந்த அடுத்து வரும். இது நிதி சார்ந்த ஒப்பந்தம், இது நிதி உறவுகள், இது நிதி சார்ந்த ஒப்பந்தம். ரைட்? அப்ப இந்த மாதிரி 4 ஆர்டிகல் இருக்குன்னா அது என்ன ஒரு இடம் பார்த்துட்டா வேலை ஈஸி தான். ரைட்? அடுத்தது வந்து இது அரசியல் அடிப்படை உரிமையில வரும், இருந்தாலும் பார்த்துடலாம். பி என்ன, கல்வி. இந்திய அரசியல் சட்டத்தின் 30ஆம் பிரிவு, ஆமா, சிறுபான்மையினருக்கு தங்கள் விருப்பம் போல கல்வி நிறுவனங்கள் தொடங்குறதுக்கு அதிகாரம் கொடுக்குது. இந்த விஷயம் கல்வி அதிகாரம் கொடுக்குது. அடுத்தது முகவரி. அடுத்தது வந்து முகவரி. சரியா? இன்னும் கொஞ்சம் தான், அவ்வளவுதான். 100 கொஸ்டின் நம்ம சொல்லியிருக்கோம், டக்குன்னு பார்த்துருவோம்.
முகவுரை அப்படிங்கிறது என்னன்னா, இது பால்கி வாலா அடையாள அட்டைனாலே ஷார்ட்கட் என்னது பால்கி வாலா. இது அடிக்கடி கேட்டுட்டே இருப்பாங்க. இப்ப நம்ம அடையாள அட்டை இருந்தாதான் பால் ஊத்துவார் அண்ணன் அடையாள அட்டைக்கு பால் ஊத்துனே அப்படின்னு சொல்லி ஊத்துவார். அதான் அடையாள அட்டை பால்கி வாலா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜாதகம் அப்படின்னா முன்சி. முந்தி அடிச்சுட்டு போய் ஜாதகம் பாக்குறது, என் பொண்ணுக்கு இந்த மாப்பிள்ளை அமையுமா, என் மாப்பிள்ளைக்கு இந்த பொண்ணு அமையுமா அப்படிங்கிறது. அரசியலமைப்பின் திறவுகோல்னா பர்கர். பேர் என்னது பர்கர். இப்போ பர்கரை நம்ம உடனே டக்குன்னு ஒரு ஆசையா சாப்பிடுவோம்ல, பர்கரை திறந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி திறவுகோல்னா பர்கர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சொன்னாங்கன்னு இதை தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? அது போக போக தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அரசியலமைப்பின் திறவுகோல் என்று கூறியவர் யார்? பர்கர். 1 செகண்ட் இருங்க. பர்கரா அம்பேத்கரா? இல்ல, பர்கர் தான் வருவாங்க. ஷார்ட்கட் எனக்கு ஞாபகம் இருக்கு. நேரு, பர்கர், அம்பேத்கர், இந்த 3ல ஒரு ஆப்ஷன். அதை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. டக்குனு ஸ்ட்ரைக் அவுட் ஆகுது, அதனால சொல்றேன். இது பால்கிவாலா தான், இது முன்ஷி தான். ரைட்டாப்பா? ஸோ அடுத்தது, கீழ்காணும் பத்திரிகையில் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்பதை குறிக்கோளாக கொண்ட பத்திரிகை எது? இது தேவையில்லை நமக்கு, இது ரொம்ப வெளியே அவுட் ஆஃப் போயிடும். ரைட்டா? அடுத்து, முழுமையான இறையாண்மை அப்படின்னா நம்ம சுதந்திரம் வாங்கின டேட்டு தான் முழுமையான இறையாண்மைங்கிறோம். நம்ம பொதுவாக இறையாண்மைன்னு என்னமோ நினைச்சிட்டு இருப்போம். முழுமையான இறையாண்மைனா சுதந்திரம் வாங்கின டேட்டு தான் முழுமையான இறையாண்மை அப்படின்னு சொல்லுவோம். இறையாண்மை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து, அரசியலமைப்பு முதல் குறிப்பில் சரியான வரிசை எது? ஆமா, இது வந்து எப்படி வேணாலும் மாத்தி கொடுத்துருப்பாங்க. 10th புக்ல இருக்கு. இறையாண்மை, சமதர்மம், சமய சார்பற்ற மக்களாட்சி. இந்த இடத்துல மக்களாட்சியும் இருக்கலாம், ஜனநாயகமும் இருக்கலாம். ஏன்னா குடியாட்சின்னு இருக்கலாம், குடியரசுன்னு இருக்கலாம். புரியுது உங்களுக்கு? இப்படிதான் ஆர்டர் வரணும். ஃபர்ஸ்ட் இறையாண்மை தான், ஃபர்ஸ்ட் இறையாண்மை. அப்புறம் சமதர்ம, சமய சார்பற்ற, அப்புறம் மக்களாட்சி, குடியாட்சி, லாஸ்ட்ல குடியாட்சி. மக்களாட்சி, குடியாட்சி, இப்படிதான் அந்த ஆர்டர் படி வரணும். அதை ஆர்டர் பண்ண சொல்லுவாங்க பொதுவா. முகவரியில் சமதர்மம், மதச்சார்பற்ற ஒற்றுமை என்ற வார்த்தை சேர்க்கப்பட்டது 42வது அரசியலமைப்பு சட்டத்துல சேர்த்தாங்க. குட்டி அரசியலமைப்புனே சொல்லுவோம். அடுத்து, இந்திய அரசியலமைப்பில், அப்ப இந்திரா காந்தி அம்மா பீரியடு, இந்திய அரசியலமைப்பில் சமய சார்பற்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? சமய சார்பற்ற வார்த்தையின் அர்த்தம் என்னன்னா, இது எல்லாமே கரெக்டா, 4 மட்டும் தவறானது. என்ன சொல்றாங்கன்னா, அரசு அனைத்து மதங்களையும் காக்கின்றது, அனைத்து மதங்களையும் தனியாக உயர்த்தக்கூடாது, ஒவ்வொரு மதத்தையும், எந்த மதத்தையும் அரசு எந்த மதத்தையும் உயர்த்தக்கூடாது. கரெக்டா? சமய சார்பற்ற என்ற சொல் அரசியலமைப்பின் அடிப்படையாகும். அது கரெக்டா? அரசு அனைத்து மதங்களையும் புறக்கணிக்கிறது. எப்படி புறக்கணிக்கும்? யார் என்ன ஃபாலோ பண்ணிக்கான்னு சொல்லுது, புறக்கணிக்கல. நீ இந்து மதமா போ, நீ முஸ்லீம் மதமா போன்னு சொல்லல. ஸோ அது மட்டும் தான் தவறானது. மிச்சதெல்லாம் ஓகே தான். சமய சார்பற்ற அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். எப்படி எல்லாம் கேட்குறீங்க? கேசவந்தி பாரதி விளக்கு தேவையில்ல. அரசியலமைப்பின் முகப்புரை ஜாதகம் என்று கூறியவர் யார்? நான் சொல்ல பார்த்தீங்கன்னா முன்ஷி. அரசியலமைப்பின் ஜாதகம் என்று கூறியவர் யார்? முன்ஷி. அடுத்து, முகவரியின் 6ஆம் பத்தியில் 1976ஆம் ஆண்டு அரசியல் சாசன திருத்த சட்டம் மூலமாக சேர்த்த வார்த்தையை தேர்ந்தெடுக்கவும். மத சார்பற்றங்கிற வார்த்தையை இது பண்ணாங்க. சோசியலிசமோ, நேர்மை, கண்ணியம் அதெல்லாம் கிடையாது. மத சார்பற்றங்கிற வார்த்தையை சேர்த்தாங்க. கொஸ்டின் இப்படிலாம் கேட்கலாம் பாருங்க. எந்த ஆண்டு இந்திய அரசியலமைப்பு முறை திருத்தம் செய்யப்பட்டது? 1976 42ஆம் சட்ட திருத்தம். ரைட்டா? இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் 2 தடவை கேட்டாங்க, அதனால நம்ம தெரிஞ்சுக்கலாம். அரசியலமைப்பின் அடிப்படை அம்சங்கள் மாற்ற இயலாது. அரசியலமைப்போட அடிப்படை அம்சங்களை மாற்றவே இயலாது. உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. மில்ஸ் வழக்கு. இந்த மில்லுக்கு வேலைக்கு போறவங்கள மாற்றவே முடியாது. அவங்க டைம் ஆச்சுன்னா கரெக்டா காலைல போய் சாயங்காலம் வந்துகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி மில்ஸ் இந்திய அரசு. சட்டத்தின் முன் என்னப்பா இருங்கப்பா ஒரே நிமிஷம். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற கருத்துரு அப்படின்னா சட்டத்தின் வழி ஆட்சி. நம்ம பார்த்தோம்னா டைசி அந்த மாதிரி சட்டத்தின் ஆட்சி. அடுத்து, முகப்புரையில் எந்த வரிசையில் இடம்பெற்றுள்ளது? முகப்புரையில எந்த வரிசையில எல்லாமே இடம்பெற்று ஏற்கனவே சொன்னேன். ஃபர்ஸ்ட் இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பின்மை, அப்புறம் மக்களாட்சி, அப்புறம் குடியரசு. தான் வரும். ரைட்டா? அந்த ஆர்டர் பண்றது. டாக்டர் அம்பேத்கர் அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா, ஏன்னா அரசியலமைப்புக்கு தீர்வு காணும் உரிமை, அந்த விதி 32 தான் இதயம் மற்றும் ஆன்மான்னு சொன்னார். அரசியலமைப்புல ரொம்ப முக்கியமானது. மேகாலயா தனி மாநிலமாக உருவான ஆண்டு 1972. உயர் நீதிமன்றம் கூட 2012ல ஸ்டார்ட் பண்ணாங்க. உயர் நீதிமன்றம் அவங்களுக்குன்னே தனி உயர் நீதிமன்றம் 2012. 1972 தான் மேகாலயா தனி மாநிலமாக உருவாக்கப்பட்டது. மாசம் கூட ஆகஸ்ட் மாசம் நினைக்கிறேன். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இந்த கொஸ்டினுக்கு வந்ததுக்கான ஒரு காரணம் இருக்கு, நான் சொல்றேன்.
ஜனவரி 21 தான் பண்ணாங்க. பட் ஓகே, 1922 ஒவ்வொரு மாநிலம் உருவான ஆண்டு வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ வடகிழக்கு மாநிலங்கள் சார்ந்து ஒரு சட்ட திருத்தம் நடந்திருக்கும், அதனால இந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க. அது பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது டி என்னன்னா, எந்த கருத்தியல் இந்தியாவின் ஒற்றுமையை பாதுகாக்கும்? எந்த கருத்து இந்தியாவை ஒற்றுமையோட பாதுகாக்கும்னா சமயச்சார்பின்மை தான் பாதுகாக்கும். சமயச்சார்பின்மை என்னும் சொல் எந்த இருந்தா லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டது. ஏற்கனவே நம்ம பார்த்தோமா, குடியுரிமையும் லத்தீன் தான், இதுவும் லத்தீன் தான். குடியுரிமை லத்தீன் தான். குடியுரிமை அப்படிங்கிற வார்த்தை நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கு, அதுவும் லத்தீன் தான். சமயச்சார்பின்மை செகுலரிசம் அதுவும் லத்தீன் தான். அங்க ரோம் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, அது வேற. அது ஒன்னே ஒன்று மட்டும் ரோம் பார்த்தோம், அது குடியரசு. குடி அரசுனா ரோம். மதச்சார்பற்ற நாடு என்ற வார்த்தை இந்திய அரசு மொழி சேர்க்கப்பட்டதுக்கு எடுக்கப்பட்ட திருத்தம் 42வது சட்ட திருத்தம். இந்தியாவின் முழுமையான இறையாண்மை அதிகாரம் பெற்றிருப்பது இந்திய மக்கள் தான். முழுமையான அதிகாரம் பெற்றவங்க யாருன்னா, இதுல வந்து குடியரசுத் தலைவர் அப்படின்னு நம்ம இந்திய மக்களுக்கு தான் முழுமையான இறையாண்மை இருக்கு. ரைட், அதே தான் சேர்க்கப்பட்ட கூற்றியாது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த கொஸ்டின் தப்பா கொடுத்துட்டாங்க. இந்த 2 வார்த்தையும் தான் சேர்த்தாங்க, பட் ஆப்ஷன் எப்படி வச்சுட்டாங்க, விட்டுருங்க. இறையாண்மை கொண்ட நாடாக உருவானது ஆகஸ்ட் 15 சுதந்திரம் வாங்கும்போது தான். ரைட், அடுத்தது சரியான கூற்றை தேர்வு செய்க. சமய சார்பின்மை என்பது இந்திய அரசியலமைப்பின் ஒரு அங்கமாகும். ஓகே, ஒரு சமயம் சார்ந்த குழு மற்றொரு குழு மீது ஆதிக்கம் செலுத்துதல், அது மட்டும்தான் தப்பு. ஒரு சமயம் சார்ந்த குழு மற்றொரு குழு மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடாது. சமயத்தை எந்த சமயத்தையும் பின்பற்ற அரசு அனுமதி அளிக்கும், கரெக்ட். சமய விவகாரங்களில் அரசு நடுநிலைமை கொண்டிருக்கணும், அதுவும் கரெக்ட். அப்ப ஆதிக்கம் செலுத்துவது மட்டும்தான் தப்பு. சுதந்திர இந்தியா தன்னை ஒரு இறைமையுள்ள குடியரசாக பெயரெடுத்த பொழுது டேஸ் என்பதை அதனுடைய தேசிய தாரக மந்திரமாக ஏற்றுக்கொண்டது. சத்தியமேவ ஜெய்தே. இது கொஸ்டினை வாசிக்க வேண்டியது, டைரக்டா பார்த்தாலே தெரிஞ்சிடும். ரைட், ஓகே. அடுத்தது வார்த்தையில கவனிங்க, அதில் தவறானவை எவைன்னு கேட்டிருப்பாங்க. ஒண்ணு மட்டும்தான் தவறான. ஏன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் இதனை அரசியல் சாசன அடையாள அட்டை என்று கூறினார். அடையாள அட்டைனாலே பால்கிவாலா தான். அந்த ஒன்னே ஒண்ணுதான் தப்பு, மிச்சம் எல்லாமே கரெக்ட் தான். இந்த வார்த்தையை நீங்க பிடிக்கணும், அதுக்காக அப்படி கேட்கிறாங்க. ஸ்டேட்மெண்ட்னா பயப்படக்கூடாது. ஸோ இது என்னது, அந்த வார்த்தையை சேர்க்கப்பட்டது. அதே 1976 42வது சட்ட திருத்தம் சேர்க்கப்பட்டது. அதே மில் அரசியல் சாசன அடிப்படை வடிவத்தை மாற்ற இயலாது, அதே தான் மில் இந்திய ஒன்றியம் மில் வழக்கு தான். அடுத்து அரசியல் சோசியலிஸ்ட் என்ற வார்த்தையுடன் தொடர்புடைய அரசியல் அதே 42வது சட்ட திருத்தம் தான். எந்த மாநிலத்தில் இன்றியமையா ஒரு எப்படி கேட்டிருக்காங்கன்னு தெரியுதா, இன்றியமையாத பண்பாகும் இறையாண்மை. அந்த இறையாண்மைங்கிற வார்த்தையை வளைச்சு எப்படி கேட்கிறாங்க பாருங்க. அடுத்து இந்திய அரசியலமைப்பின் முன்னுரை தான் அரசியலமைப்பின் முக்கிய குறிப்பு என்று பர்கர் அதை சொன்ன பார்த்தீங்கன்னா, முகவுரை அரசியலமைப்பின் முன்னுரை திறவுகோல் ஒன்று பார்த்தோம். பர்கர் இந்த பார்த்தீங்கன்னா பர்கர் அரசியலமைப்பின் முன்னுரை. முன்னாடி போய் நம்ம பர்கர் சாப்பிடுறோம் நினைக்கிறேன். இந்த கொஸ்டின் அந்த கொஸ்டின் மட்டும் பார்த்துக்காங்க. முன்னுரை பர்கர், என்னது பர்கர். அரசியலமைப்பின் மற்றொரு துணிச்சலான கூறு என்னவென்றால், இது மதச்சார்பற்ற அரசை நிறுவ முயல்கிறது. டி என்னதுன்னா, சில கருத்துக்கள் நாட்டின் இறைமைக்கு எதிரானது. கீழ்காண கூற்றில் மதச்சார்பற்ற அரசு பற்றிய கருத்தில் பொருத்தமற்றது எதுனா, இதுதான் பொருத்தமற்றதுங்கிறாங்க. அதன் சில கருத்துக்கள் நாட்டின் இறையாண்மைக்கு எதிரானது. மதச்சார்பற்ற அரசை நிறுவ முயல்கின்றது. அதன் சில கருத்துக்கள் நாட்டில் தீண்டாமை ஒழிக்கப்பட்டதா, ஆமா. மத சமத்துவம் வழங்கப்பட்டதா, ஆமா. சிறுவனுடைய பண்பாட்டு பாதுகாக்கப்பட்டுள்ளதா, ஆமா. இந்த மதச்சார்பற்றங்கிறதுனால இவ்வளவு விஷயம் நடந்துச்சு. அதன் சில கருத்துக்கள் நாட்டின் இறையாண்மைக்கு எதிரானது, இந்த காரணத்துக்காக. ரைட்டா, ஓகே. ஆன்சர் டி. இது எங்க இருந்து எடுக்கப்பட்டது? பிரெஞ்சு புரட்சியின் போது எடுக்கப்பட்டது. இது 10th புக்லயே இந்த கொஸ்டின் இருக்கும். பிரெஞ்சு புரட்சியின் போது எடுக்கப்பட்டதான் இந்த வார்த்தை. 42வது சட்ட திருத்தம். 42வது சட்ட திருத்தம். இது வந்து பாத்தீங்கன்னா சி, மக்களாட்சியுடைய முகவரியில் 3 புதிய சொல்லி சேர்த்து பின்னோட்டில் எது தவறானது, இந்த 3 தான் சேர்த்தாங்க. சோசியலிஸ்ட், செக்குலர், இன்டகிரேட்ல சேர்த்தாங்க. மக்களாட்சி உடையங்கிறது சேர்க்கல, அவ்வளவுதான். ஸோ முதல்ல ஒரு 100 கொஸ்டின் பார்த்துருக்கோம். எவ்வளவு நேரம் பார்த்தோம் அப்படிலாம் எனக்கு தெரியாது. ரைட், ஓகே. ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். இறையாண்மை பத்தி, குடியரசு பத்தி, குடியுரிமை பத்தி, குடியுரிமை அந்த வார்த்தையை பத்தி சில விஷயம் மில்கி அந்த கேஸ் பத்தி, மில் அப்படிங்கிற கேஸை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பால்கிவாலா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பர்கரு, முன்சி, அம்பேத்கர், சச்சியானந்த சின்கா, ஏதோ ஒரு இது பார்த்துருக்கோம். ஒரு 100 கொஸ்டின் பார்த்தாலும் ஒரு தெளிவு கிடைச்சிருக்குல்ல. அவன் இது எப்படி கேட்டாலும் பார்த்துக்கலாம்டா, பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு தைரியம் வந்திருக்கும். அவ்வளோ இந்த வீடியோ பத்தி பார்த்து முடிச்சோன்னா ஒரு தைரியம். ஓகே சார், அதே மாதிரி 4 பார்ட் வீடியோ பார்த்தா கான்ஃபியூஷன் முடிஞ்சு போச்சு. ஓல்டு கொஸ்டின் பார்த்த ஒரு திருப்தி கிடைக்கும். ரைட்டாப்பா? ஸோ தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.